நம்மளுடைய ஹவு டு மாடியூலோட கடைசி எபிசோட்ல இப்ப நம்ம இருக்கோம். நேத்து டே 14ல நம்ம எஸ்ஐபி எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி பத்தி பார்க்க போறோம். அதாவது எப்படி மியூச்சுவல் ஃபண்டை ரிடீம் பண்றதுன்னு. இதை ரிடீம் பண்றது ஒரு சிம்பிள் ப்ராசஸ். ஆனா எப்போ ரிடீம் பண்ணணும், ஏன் ரிடீம் பண்ணணும், டாக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரி, நம்ம பார்க்க போற அஜெண்டாவை ஒரு தடவை பார்த்துடலாம். மொத்தம் 22 ஸ்லைடுகள்ல ரிடெம்ஷன் பேசிக்ஸ், நல்ல மற்றும் கெட்ட காரணங்கள், செய்ய வேண்டிய முறைகள், டாக்ஸ் பிளானிங், இஎல்எஸ்எஸ் எக்ஸிட், எஸ்டிபி, ஸ்விட்ச், எமர்ஜென்சி சிச்சுவேஷன், மார்க்கெட் ஃபால், கோல் பேஸ்ட் எக்ஸிட் பிளான், என்னென்ன தவறுகளை தவிர்க்கணும்னு எல்லாத்தையும் பார்க்க போறோம். Are you ready for financial freedom? Master mutual funds and the stock market. Welcome to Universal Money Mart. அடுத்ததா ரிடம்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். நீங்க வச்சிருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை என்ஏவி பிரைஸ்ல வித்து கேஷா பெறது தான் ரிடம்ஷன். இதுல ஃபுல் ரிடம்ஷன்னா எல்லா யூனிட்ஸையும் விற்கிறது, பார்ஷியல் ரிடம்ஷன்னா கொஞ்சம் யூனிட்ஸை மட்டும் வித்துட்டு மீதியை தொடர்ந்து வச்சிருக்கிறது. ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்க்கு D+2 நாட்களும், டெட் ஃபண்ட்ஸ்க்கு D+1 நாளும் ஆகும். அப்புறம் கட் ஆஃப் டைம் 3 மணி. நல்ல காரணங்களை சொல்றேன் கேளுங்க. உங்க இலக்கு அடைந்ததும், இல்ல ஃபண்டு தொடர்ந்து மோசமாக செயல்படும் போது, இல்ல அசெட் அலோகேஷன் பேலன்ஸ் பண்ணும்போது, இல்ல நிஜமான அவசர தேவைகளுக்கு கடைசி காரணியாக மட்டும் இதை உபயோகப்படுத்தணும். மார்க்கெட் இறங்கும்போது பயந்து விக்கிறது, இல்ல வதந்திகளை நம்பி அவசரப்படுறது கெட்ட காரணங்கள். இதனால உங்களுக்கு பெரிய நஷ்டம் தான் வரும். ஷார்ட் டேர்ம் பிரதர்ஷனத்தை பார்த்து கவலைப்படாம 3 to 5 வருஷ டேட்டாவை பாருங்க. சரி, அடுத்ததா ரிடம்ஷன் ப்ராசஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதலாவது, உங்களுடைய ஏஎம்சி இல்ல ஆப்ல லாகின் செய்யுங்க. இரண்டாவது, நீங்க விற்க விரும்பும் ஃபண்டை தேர்ந்தெடுங்க. மூன்றாவது, ரிடீம் பட்டனை கிளிக் செஞ்சு ஃபுல்லா இல்லனா பார்ஷியலா விக்கணுமானு முடிவு செய்யுங்க. நான்காவது, யூனிட்ஸ் இல்லனா அமௌண்ட்டை என்டர் பண்ணுங்க. ஐந்தாவது, உங்க பேங்க் அக்கவுண்டை கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆறாவது, ஓடிபியை சப்மிட் செய்யுங்க. அவ்வளவுதான். D+2 இல்ல D+1 நாட்கள்ல உங்க பணம் உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்துரும். அடுத்ததா ஃபுல் வெர்சஸ் பார்ஷியல் ரிடெம்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபுல் ரிடெம்ஷன்னா உங்களுடைய எல்லா யூனிட்ஸையும் வித்துட்டு ஃபண்டையே க்ளோஸ் பண்றது. இதுக்கு மொத்த டாக்ஸையும் ஒரேடியா கட்ட வேண்டியிருக்கும். இது பெரும்பாலும் தேவைப்படுறதில்ல. ஆனா பார்ஷியல் ரிடெம்ஷன்னா உங்களுக்கு தேவையான யூனிட்ஸை மட்டும் வித்துட்டு மீதியை தொடர்ந்து வச்சிருக்கிறது. இதுதான் எப்பவுமே புத்திசாலித்தனமான முறை. ஏன்னா மீதி யூனிட்ஸ் தொடர்ந்து க்ரோ ஆகும். அடுத்ததா நம்ம T+2 செட்டில்மெண்ட் பத்தி பார்க்கலாம். ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்க்கு D+2 வேலை நாட்களும், டெட் இல்ல லிக்விட் ஃபண்ட்ஸ்க்கு D+1 நாளும் ஆகும். எல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ்க்கு மினிமம் D+3 நாட்கள் ஆகலாம். ஏன்னா லாக்இன் பீரியட் செக் பண்ணணும். அப்புறம் 3 மணி கட் ஆஃப் டைம் ரொம்ப முக்கியம். 3 மணிக்கு முன் வித்தா இன்னைக்கு என்ஏவி கிடைக்கும். 3 மணிக்கு பிறகு வித்தா நாளைக்கு என்ஏவி தான் கிடைக்கும். அடுத்ததா ரிடெம்ஷன் பண்றதுக்கு முன்னாடி டாக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல 1 வருஷத்துக்குள் வித்தா குறுகிய கால மூலதன ஆதாய வரி, அதாவது STCG 20%. 1 வருஷத்துக்கு மேல் வித்தா நீண்டகால மூலதன ஆதாய வரி, அதாவது LTCG 12.5%. அப்புறம் 1,25,000 ரூபாய் வரை விலக்கு இருக்கு. டெட் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்ப வித்தாலும் உங்களுடைய ஸ்லாப் ரேட் படிதான் டாக்ஸ் கணக்கிடப்படும். அதனால பெரிய அமௌண்ட்ஸ்க்கு எப்பவும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இல்ல CA கன்சல்ட் பண்ணுங்க. அடுத்ததா நம்ம LTCG எக்ஸம்ஷன் ஸ்ட்ராட்டஜி பத்தி பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் 1,25,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிற லாபத்துக்கு டாக்ஸே கிடையாது. இதை LTCG ஹார்வெஸ்டிங்னு சொல்வாங்க. நீங்க எவ்ரி இயர் 1,25,000 ப்ராஃபிட்டை ரியலைஸ் பண்ணி அதை மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதனால உங்களுடைய காஸ்ட் பேசிஸ் இன்க்ரீஸ் ஆகி ஃபியூச்சர்ல கட்ட வேண்டிய டாக்ஸ் குறையும். ஒரு 2 இயர் எக்ஸாம்பிள் பார்த்தா, முதல் வருஷம் அண்ட் 2வது வருஷம் சேர்த்து 2,50,000 ரூபாய் லாபம் வந்தாலும் டாக்ஸ் நீங்க கட்ட தேவையில்லை. அடுத்தது நம்ம ELSS லாக்இன் எக்ஸிட் பத்தி பார்க்கலாம். 3 வருஷம் லாக்இன் முடிஞ்சதும் உடனே ஃபண்டிலிருந்து வெளியே வந்துடணுமா? கண்டிப்பா இல்ல. நீங்க அந்த ஃபண்டிலேயே தொடர்ந்து முதலீடு செஞ்சிட்டு இருக்கலாம். இல்லனா 1,25,000 ரூபாய் வரைக்கும் விலக்கு உள்ளதை பயன்படுத்தி பகுதி அளவுக்கு ரிடெம்ஷன் பண்ணலாம். இல்லனா வேறு ஒரு நல்ல ELSS ஃபண்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய இலக்கு முழுமையா அடையும் போது மட்டும் முழுசா வெளியே வரலாம். அடுத்ததா நம்ம SWP பத்தி பார்க்கலாம். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் மூலமா மாசம் மாசம் ஒரு நிரந்தரமான தொகையை நீங்க ரிடெம்ஷன் செஞ்சுக்கலாம். இது ரிட்டையர்மெண்ட் இன்கம்கோ, இல்ல எஜுகேஷன் ஃபீஸ்க்கோ, இல்ல பிசினஸ் சப்போர்ட்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ். ஏன்னா இதுல நல்ல ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும், லாபத்துக்கு மட்டும்தான் வரியும் கட்டணும். சரி, அடுத்ததா SWP செட்டப் பத்தி பார்க்கலாம்.
முதல்ல உங்களுடைய மொத்த தொகையை முடிவு செஞ்சுட்டு ஒரு பேலன்ஸ்ட் ஹைபிரிட் இல்ல டெட் ஃபண்டை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் மாதாந்திர தொகையை பிக்ஸ் பண்ணணும். இதுக்கு 4% ரூல்னு ஒரு வழி இருக்கு. அப்புறம் SWP டேட் மற்றும் AMC போர்ட்டல் செட்டப் பண்ணிட்டு மாசம் மானிட்டர் பண்ணணும். இந்த 4% ரூல் படி எடுத்தீங்கன்னா உங்களுடைய தொகை சேஃபா இருக்கிறது மட்டுமல்லாமல் அது வளரவும் செய்யும். அடுத்ததா ஸ்விட்ச் வெர்சஸ் ரிடீம் பத்தி பார்க்கலாம். ஸ்விட்ச் அப்படின்னா ஒரே AMC குள்ள பண்ற ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷன். இது ரொம்ப ஃபாஸ்டாவும் சிம்பிளாவும் இருக்கும். அதே சமயம் ரிடம்ஷன் பிளஸ் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா 2 டிரான்சாக்ஷன் பண்ண வேண்டி இருக்கும். அது மட்டும் இல்லாம வேறு AMCலையும் பண்ணலாம். ஆனா டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம் தான். ஸ்விட்ச் பண்றதும் ஒரு டாக்ஸ் ஈவென்ட் தான், அதை மறந்துடாதீங்க. அடுத்ததா எமர்ஜென்சி ரிடம்ஷன் பத்தி பார்க்கலாம். அவசர தேவைகளுக்கு பணம் தேவைப்பட்டால் முதல்ல லிக்விட் ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுல எந்த லோடும் இருக்காது அண்ட் பணம் அடுத்த நாளே வந்துடும். அதுக்கப்புறம் ஷார்ட் டியூரேஷன் டெட் ஃபண்ட்ஸ், அதுக்கடுத்து பேலன்ஸ்ட் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ், கடைசியா தான் ஈக்விட்டி இல்ல LSS ஃபண்ட்ஸை தொடரும். இதனால ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை எப்பவும் தனியா வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்ததா மார்க்கெட் ஃபால் ரிடம்ஷன் பத்தி பார்க்கலாம். மார்க்கெட் சரியும் போது பயந்துட்டு விக்கிறது பெரிய நஷ்டத்துக்கு வழிவகுக்கும். இதனால மார்க்கெட் மறுபடியும் ஏறும்போது அந்த லாபத்தை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. மார்க்கெட் கீழே இருக்கும்போது வித்துட்டு அப்புறம் மேல போகும்போது வாங்குறது தான் ரொம்பவே மோசமான ட்ரேட். அதனால மார்க்கெட் ஃபால் ஆனா உங்க SIP-யை எப்பவும் போல தொடர்ந்து கட்டுங்க. முடிஞ்சா லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுங்க. அடுத்ததா கோல் பேஸ்ட் எக்ஸிட் பிளான் பத்தி பார்க்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு இலக்குக்கும் தகுந்தபடி எக்ஸிட் பிளான் பண்ணணும். உதாரணத்துக்கு 5 வருஷத்துல வீடு வாங்கணும்னா 4வது வருஷமே டெட் ஃபண்டுக்கு அதை மாத்தணும். 5வது வருஷம் ரிடம்ஷன் பண்ணிக்கணும். அதே மாதிரி 12 வருஷத்துல படிப்புக்கு செலவு பண்ணணும்னா 10வது வருஷமே ஈக்விட்டியில இருந்து டெட் ஃபண்டுக்கு ஸ்விட்ச் பண்ணி 11வது மற்றும் 12வது வருஷத்துல கல்வி கட்டணத்துக்காக SWP செஞ்சுக்கலாம். அதே போல ரிட்டையர்மெண்ட் மற்றும் கார் வாங்குறதுக்கும் இதே மாதிரி குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியே திட்டமிடணும். அடுத்ததா நம்ம மிஸ்டேக்ஸ் பத்தி பார்க்கலாம். மார்க்கெட் சரியும் போது பயந்துட்டு விக்கிறது ஒரு பெரிய தவறு. அதுக்கு பதிலா ஹோல்ட் பண்ணுங்க. டாக்ஸ் பத்தி தெரியாம ரிடீம் பண்ணாதீங்க. முதல்ல டாக்ஸை கால்குலேட் பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும் போது மொத்த யூனிட்ஸையும் விற்காம பார்ஷியலா விக்கிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம். கடைசியா எக்ஸிட் லோட் பீரியட் முடியறதுக்கு முன்னாடி விக்காதீங்க. எப்பவும் அதை முதல்ல செக் பண்ணுங்க. அடுத்ததா நம்ம ஹவு டு மாடியூல் கம்ப்ளீட் ஆனதை பத்தி பார்க்கலாம். டே 11ல KYC, டே 12ல ஃபண்ட் செலக்ஷன், டே 13ல போர்ட்ஃபோலியோ பில்டிங், டே 14ல SIP ஸ்டார்ட் அண்ட் டே 15ல ரிடம்ஷன் பத்தின எல்லா விஷயங்களையும் பார்த்தோம். இப்போ ஹவு டு மாடியூல் முடிஞ்சது. அடுத்ததா நம்ம அட்வான்ஸ்ட் மாடியூல டே 16ல இருந்து பார்க்க போறோம். அடுத்ததா நம்ம சில சாம்பிள் செனாரியோஸ் பத்தி பார்க்கலாம். ரவி வீட்டுக்காக சேமிக்கிறார்னா அவர் தன்னுடைய முதலீட்டை டெட் ஃபண்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி சரியான நேரத்துல ரிடீம் பண்ணிக்கணும். பிரியா ரிட்டையர்மெண்ட்டுக்காக மாசம் 20,000 ரூபாய் வர்ற மாதிரி SWP செட்டப் பண்ணிக்கலாம். அருண் மார்க்கெட் இறங்கும்போது பயந்து எக்ஸிட் ஆகுறது தப்பு. அதுக்கு பதிலா அவர் தொடர்ந்து SIP-யை கட்டணும். அடுத்ததா நம்ம ஆக்ஷன் பிளான் பத்தி பார்க்கலாம். ரிடம்ஷன் செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய கோல் ஸ்டேட்டஸ் என்னன்னு பாருங்க. எக்ஸிட் லோட் இருக்கான்னு செக் பண்ணுங்க. டாக்ஸை கால்குலேட் பண்ணுங்க. பார்ஷியலா விக்கிறது எப்பவுமே நல்லது. எந்த வழியில பணம் வரணும்னு முடிவு செய்யுங்க. அப்புறம் பேங்க் அக்கவுண்டை வெரிஃபை பண்ணுங்க. இந்த 6 விஷயங்களை செக் செஞ்சுட்டு தான் ரிடம்ஷனுக்கு போகணும். கடைசியா நம்ம சம்மரி பார்த்துடலாம். ரிடம்ஷனை நல்ல காரணங்களுக்காக மட்டும் செய்யுங்க. டாக்ஸ் என்னென்ன முன்கூட்டியே பார்த்துடுங்க. முழுசா விக்கிறத விட பார்ஷியலா விக்கிறது தான் நல்லது. வருமானத்துக்கு SWP-யை பயன்படுத்துங்க. மார்க்கெட் இறங்கும் போது எப்பவும் விக்காதீங்க. உங்களுடைய இலக்கு அடிப்படையிலான எக்ஸிட் பிளான 2ல இருந்து 3 வருஷத்துக்கு முன்னாடியே தயார் பண்ணிடுங்க. நாளைக்கு டே 16ல மார்க்கெட் கிராஷ் ஸ்ட்ராட்டஜி பத்தி பேசலாம். அட்வான்ஸ்ட் மாடியூல் இங்கிருந்து தான் ஆரம்பமாகுது. சின்னதா SIP, பெரிய கனவுகள், நிலையான வளர்ச்சி. நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வெப்சைட் universalmoneymart.com இந்த வெப்சைட்டை நீங்க விசிட் பண்ணுங்க. பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நிறைய ஆர்டிகல் உங்களுக்காக வெயிட் பண்ணுது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அடுத்து இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். This video by Vignesh Dhyalan and Universal Money Mart is for educational purposes only. Investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. Please verify official details before acting.